ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஷிஃப்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க கார் வீடியோஸ் போட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃப்ட் வீடியோ எடுத்து வந்திருக்கேன். அங்கே பாருங்கள் மினி கூப்பர் வருது, வேறு லெவலில். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஹைவேஸில் தாங்க இருக்கும். எங்கடா லாங் எங்கேயும் போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்கெலாம் போகலங்க. ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் நேற்று நைட் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நம்ம வண்டி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும், இங்கே பாருங்கள் பயங்கர அழுக்காக இருக்குது. ஸோ வாட்டர் வாஷ் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காப்புல நியூ ஷாப்பு நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டில். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா காரை வச்சுட்டு எங்கே போயிட்டு க்ளீனாக பண்ணுவாங்க, என்ன எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம காரையே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்புறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, ஃபுல்லுமே டஸ்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறதையுமே சொல்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக சம்பவம்லங்க. ஒரு சம்பவம்னு சொன்னல, அது ஏன் என் லைஃப்பில் மட்டும் நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ உங்களுக்கே தெரியும், ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா பெருசாக வீடியோஸ்லாம் போட முடியல அப்படின்னு. ஆனால் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வரது தான். நம்ம பெருசாக லாங் ட்ரிப்லாம் பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சம்பவம் என்னடா அப்படிங்கிறத காமிச்சிட்டு மித்த விஷயத்துலலாம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா இந்த இடம் ஃபுல்லாக? மனசே கேட்கலங்க. ஆக்சுவலாக நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என் மேலே ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. ஒரு கார் போகிற ரோடு தான். 200 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ்லாம் எவ்வளவோ சேஃபாலாம் போயிட்டு வந்திருக்கேங்க. வீட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பாருங்களேன், பார்க்க எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஆக்சுவலாக எதுவுமே பண்ண முடியாது. டோரையே கழட்டி ரிமூவ் பண்ணி ரெடி பண்ண தான் முடியும். அதுவுமே கேட்டேன். இந்த கலர் பெயிண்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கஷ்டமாக, அது வேறு மனசு கஷ்டமாக இருக்குங்க. சரி ஓகே, வாங்க நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு போயிடுவோம். ஓப்பனிங்கே கூப்பிட்டு தரப்பில் நம்ம பார்த்திங்கன்னா வெளி டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தோமா, அதனால் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ நம்ம கடைக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், என்னன்னே தெரிலங்க, அது எவ்வளோ பெருசாக போகுது. ஃபேமே ரைட் சைடில் போனால் பெரம்பலூர், லெஃப்ட் சைடில் போனால் அரியலூர். ஸோ பார்த்திங்கன்னா பெரம்பலூருக்கு அவுட்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட கடை பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. ஏரியா எங்கேங்கிறது கரெக்டாக போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக வரணும்னு பார்த்தேன், வர முடியலங்க. இங்கே பாருங்கள், ரோட்டில் இந்த மாதிரி வித்தியாசமாக பெரிய பொருள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. இப்போ தான் பார்த்தோம் அதுக்குள்ளே இங்கே ஒரு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. அண்ட் கைஸ், முன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கார் கண்டென்ட்ஸ் பைக் கண்டென்ட்ஸ்லாம் போட முடியல. ஸோ வீடியோ பார்க்குற உங்ககிட்ட எதுவும் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணிக்கிறேன். அண்ட் கைஸ், ரோட் சைடில் போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக போங்க. நம்ம எதிர்பார்க்காம தான் பல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி தான் இந்த சம்பவமும் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான், தடிக்கல் தான் வீட்டுக்கு போயிருக்கலான்டாங்கிற கதையாக வந்தது தான். அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன், எதுவும் ஆகலைங்க. கடைசியில் அந்த ஒரு 100 மீட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் ஆகிப்போச்சு. மனசே கேட்கல. அது சின்ன ஸ்க்ராட்ச்னாலுமே அது பார்த்திங்கன்னா பெருசாக பாதிக்கும். அது கார் லவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பார்த்து இந்த வண்டியை ரெடி பண்ணி வச்சேங்க கொஞ்ச நாளாக. ஆனால் அது வந்து எனக்கு பெருசாக ஸ்பீடாக போயிட்டு ஏதாவது நடந்தால் கூட அது பெருசாக தெரிஞ்சு கொள்ளாதுங்க. ஏன்னா நம்ம மேலே தப்பு இருக்குன்னு ஒத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி நம்ம மேலே தப்பே இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கும்போது தான் மனசுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கு. எப்படி சரி பண்ணுவேன்னு தெரியல, அப்படியே விட்டுடலான் இருக்கேன். அது எப்படின்னா கந்திஷ்டி மாதிரிங்க, கண்ணு பட்டுருமாங்களே அந்த மாதிரி தான். அதெல்லாம் உண்மையானான்னு தெரியல. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை தான் நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறாங்க, போகிறாங்க, பொறாமப்படுறாங்களா, இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் நடக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கெலாம் நடக்குதுங்க. ஃபேமே கடைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. நல்லா பாருங்கள், கிரிட்டா நிற்கிது. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்பு, ராயல் வீல்ஸ் அண்ட் டீட்டெயிலிங் ஹப். எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். மேப்பில் வருதா, வந்துருச்சா என்னங்கிறது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட நான் கேட்டு சொல்கிறேன். கடை பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓப்பன் பண்ணிட்டாரு. ஃபேமே கார் பாருங்கள், மேலே ரேம்பில் பைக்கை தான் பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டாக ஏற்றிருக்கேன். ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்களா திரும்பிடுச்சு, ஸ்ட்ரைட்டாக இருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள் கிரிட்டா உள்ள நிற்கிது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ கார் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்தீங்கன்னா இங்கே வாட்டர் வாஷ்லாம் நீட்டாக பண்ணிக்கலாம். அண்ட் எங்கே இருக்குன்னா அரியலூர் ரோட்டில் நைரா பெட்ரோல் பங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம இதான் பாருங்கள், உள்ள காரை ரெடி பண்ணிவிட்டு இங்கே நிறுத்தி
இன்னும் லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீக்ஸில் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அது முடிச்சிட்டாருன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு வரேங்க. ஸோ என்னோட 2 பைக்குமே பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதையும் வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கே பண்ணுறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே அலைன்மெண்ட்டுக்கு அங்கே பாருங்கள். மிஷின்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அந்த காரை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட ஷாப் தான். நீங்கள் எப்போ வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். சண்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ எதுவும் லீவுனா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் அதையுமே பார்த்தீங்கன்னா கேட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? எவ்வளோ என்னங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ கடைசியில் எவ்வளோ ஆச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக பாருங்களேன், சூப்பராக நிற்குது. இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஆக்சுவலாக அலாய் வீலுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து போட போகிறாங்க போல். ஸோ அதுவுமே போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் எடுக்கிறேன். சரிங்களா? நம்ம காருக்குமே அலாய் பார்த்தீங்கன்னா மாற்றணும். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. காரை வாட்டர் வாஷ் எடுத்துகிட்டு வந்து ஃபோம் பண்ணாலே மேலே ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சா. அந்த போர்டு மட்டும் பாருங்களேன், ஆரஞ்சு கலர் எப்படி தெரியுங்க, அதுவுமே ஒயிட் ஆகிடும். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃபேமு, காரு பலன்னு மின்னுது. மின்ன ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சிங்க. சரி விடுங்க, எவன் கண்டுபட்டுச்சோ. ஆனால் அப்படியே லுக்காக பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு தெரியுதா கைஸ்? இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 10 years ஓல்டு, ஸ்டில் பாருங்கள் எப்படி ஜொலிக்குதுன்னு. ஆனால் உண்மையிலுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா எங்கேயுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ண மாட்டாங்க. மிரர்ஸுமே பாருங்கள், சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா டாட்டாக தெரியும், அந்த வாட்டரோட இது தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி நீட்டாக கிளாஸ் எல்லாத்தையும் தொடச்சி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. எங்கேயுமே பாருங்கள் டயர் கூட பாருங்கள் தெரியுதா, எங்கேயுமே பார்த்திங்கன்னா அழுக்குங்கிறதே இருக்காது. அந்தளவு பார்த்திங்கன்னா ஃபோம் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். நான் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியோட லுக் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஆனால் உண்மையாலுமே எதிர்பார்க்கல இந்தளவு பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வரும்னு. தெரியுதா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக வாட்டர் வாஷ் பண்ணுறோம் சில கடையில் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த விண்டோஸ்லாம் உங்களுக்கு தொடச்சே தரமாட்டாங்க. ஜஸ்ட் கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டு கொடுத்துருவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு காரை எடுத்துகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டாட்டாக தெரியும். பட் இங்கே அப்படி பண்ணல. என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு டைம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு பிராண்டு ஸ்ப்ரே ஒன்று வச்சுருக்காங்க. இருங்க நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்டடான இது வந்து விஸ்டா, அப்புறம் இவங்க ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. அந்த ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக இங்கே இருக்கான்னு தெரியல, கார்ஸ் 95. ஸோ இதான் நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து சம்திங் கோயம்புத்தூரில் போல் மேனுஃபேக்சர் ஓனாக பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரே ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இன்டீரியர் க்ளீன் பண்ணுறது, வெளியே எக்ஸ்டீரியர் க்ளீன் பண்ணுறது, அண்ட் டயருக்கு பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணுறது, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கு அடித்து நீட்டாக க்ளீன் பண்ணாங்க. பாருங்கள் ஸ்டில் பாருங்களேன், மிரர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல க்ளீனாக இருக்குது. ஒரே இடத்துலையுமே அந்த டாட் பார்த்திங்கன்னா தெரியல. அண்ட் ஃபேமே, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ராயல் வீல்ஸ் அண்ட் டீட்டெயிலிங் ஹப்பில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஜூன் 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸை பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5 சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கார் வாஷ் வந்து 450, 7 சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 550ங்க. அண்ட் இங்கே வந்து கார் வாஷ், கார் டீட்டெயிலிங், 3D வீல் அலைன்மெண்ட்டு, டயர் அலாய், ஆக்சரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்னால ஸோ உங்களுக்கு வாட்டர் வாஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறத நானே உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வீடியோஸில் காமிச்சிட்டேன். அண்ட் நீங்களும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்கள வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறத விட உங்கள் எந்த அளவுக்கு கிளியராக பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு இது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதாவது எங்கே இருக்குது அப்படின்னா நியர் அன்னை மஹால். ஸோ அன்னை மஹால் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் பெட்ரோல் பங்க் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்கில். ஸோ நோட் பண்ணலாம்னா திரும்பி சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஜூன் 30 வரைக்கும் இந்த ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பெரிய கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா கார் வாஷ் பண்ணணும், உங்களுக்கு லொக்கேஷன் எதுவும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்பு நீட்டாக பண்ணுறாரு. ஸோ பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் பண்ணிடுவேங்க, ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிடணும், ஓகேங்களா? அண்ட் வேறு எதுவும் நம்ம காருக்கு இங்கே நான் எதுவும் பண்ணேன்னா அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் ஓகே கைஸ், அப்படியே பேமெண்ட்டை பண்ணிவிட்டு அப்படியே ஹைவேஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபேமு இந்த கிரிட்டா காமிச்சல கார் இதான், கீழே பாருங்கள். இது எக்ஸ்டர்டே பண்ண ஒரு கார், ரப்பர் கோட் பண்ணியிருக்காங்க ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்குல 3M பிராண்டு. ஓகே ஓகே. இது சைலன்சருக்குமே பண்ணியிருக்கீங்க. சைலன்சருக்கு ஜூனோ பிராண்ட் போட்டுருக்கோம். ஓகே, நல்லா இருக்கும். ஹீட் வந்து இது பண்ணாது, அந்த பண்ணால் அந்த உறிஞ்சிட்டு வராது பெயிண்ட். ஓ, கலரே நல்லா ப்ரீமியமாக இருக்குல்ல. இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க இது ரெண்டும் பண்ணதுக்கு? இது ரெண்டும் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸாக 4000 பண்ணிட்டோம். 4000 பண்ணுறீங்க. சைலன்சர் ப்ளஸ் இது ரெண்டு ப்ளஸ். ஓகே ஓகே. இது உரியலாம் உரியாதுல்ல ரப்பர்? சரி சரி. சப்போஸ் நம்ம ஒரு 1 இயர் கழிச்சு நம்மகிட்ட திரும்ப வண்டி வாஷ் வந்துச்சு, ஓகே, சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த சேஸ் பெயிண்ட் பண்ண சொன்னுச்சுன்னா நமக்கு சப்போஸ் ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் அந்த பெயிண்ட்டை நம்ம திரும்ப அடிச்சு கொடுத்து திரும்ப லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுவோம். ஓகே ஓகே. மட்டும் ஸ்ப்ரே அண்ட் பார்த்துக்கோங்க. அதனால தான் நேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கலாம்னு வந்துட்டேன். நல்லா கிளியராக வந்துருக்கு. இது எக்ஸ்டர்டே பண்ண ஒர்க்கு ஒரு நாளே செட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். ஓகே ஓகே. ஜஸ்ட் 3 ஹவர்ஸில் இதாகிடும். 3 ஹவர்ஸ்லேயே போயிடும். ஓகே, நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுங்களாம் அவசியம் இல்லை, 3 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிரும் போல். அதுக்கப்புறம் நார்மலாக எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணியில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ஆகாது மெயினாக. கோட்டிங் தான். ஓகே ஓகே ஓகே. நார்மல் பெயிண்ட் கிடையாது, ரப்பர் கோட் இது. ஓகே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் ஃப்ரெண்டோட ஷாப்பில் பண்ணுறாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலும் எல்லா காருக்குமே பண்ணலாம்ல? A to கார். ஓகேங்க. நம்ம கார் பாருங்கள் உள்ளே நிற்கிது சேட்டுக்குள்ளே. அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கிளம்புவோமா? ஃபேமே பார்த்தீங்கன்னா 450 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் வாஷ்க்கு அதுவும் பார்த்தீங்கன்னா 30th வரைக்கும் தான் 5 சீட் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃபேமே, ஒரு பாட்டோட வைபோட ஹைவேஸில் யூஸ் பண்ணுறது ஒரு தனி ஃபீலு, நல்லா இருக்கும். அந்த அளவு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது ரொம்ப கான்சியஸாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா குறுக்க யாருனாலும் வரலாம். பாட்டு கேட்குறது பிரச்சனை கிடையாது, பத்திரமா போயிட்டு வரது தான் மேட்ரு. ஸோ அதனால் சேஃபாக போங்க கைஸ். அடுத்தவே சந்திப்போம், ஓகேங்களா? ஸோ ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். பஸ் வேறு முன்னாடி போதா? ஓகேங்க, அடுத்த வீடியோ என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஷாப் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டென்ட் எப்படி போடுவேன், எதை வச்சு போடுவேனே தெரியல. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ சண்டே கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது பேசியாவது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுடுறேன். அதுவும் இல்லாமல் பிரச்சனைங்கிற மாதிரி பார்ப்போங்க. ஸோ ஒரு இன்னும் 3 months வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்ணிடலாங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ், அடுத்தவே சந்திப்போம். ஆனால் லாரியை ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்கீங்க, யாரா அது? சூப்பருங்க. ஓகே ஃபேமே, ஸோ டென்ஷன் ஆக விரும்பலை. ஸோ ரோட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். அதனால் அடுத்த வச்சு சந்திப்போம். பை பாய்.